சிவாய நம. சிவாக்கிய சித்தர் திருத்தாள் போட்டு போட்டு சிவாய நம. சிவா நம்ம இன்னைக்கு ஒரு ஆழ்ந்த பதிவு ஒன்று இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடவுள் இல்லை என்று கூறக்கூடிய நாத்திக அன்பர்களுக்காக வேண்டி. கடவுள் இல்லை என்று கூறக்கூடிய உங்களுக்கு கடவுளின் உண்மைத்தன்மை என்ன என்று மிக அழகாக தெரிவிக்கிறார். எமது ஆத்ம குருவான சிவாக்கிய பெருமான் வழங்கிய இந்த பாடலை அறிவதற்கு முன்பாக அகத்தியர் தனது உன்னத சீடரான புலஸ்தியருக்கு உபதேசம் பண்ணும் பொழுது திருமந்திரத்தை பற்றி எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்று புலஸ்தியர் கேட்கிறார் அகத்தியரிடம். அதற்கு அகத்தியரானவர் மிக அழகாக கூறுகிறார். எவர் ஒருவர் தன் உடலை முழுவதுமாக அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு திருமந்திரத்தின் முழு பொருளும் எளிதாக கிடைக்கும் என்று கூறுகிறார். அப்படி என்றால் திருமூலர் எழுதிய 3000 பாடல்களுக்கு விளக்கம் அனைத்தும் நம் உடலினுள் இருக்கிறது என்பதை அன்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது எவர் ஒருவர் தன் உடலை முழுமையாக அறிந்து உணர்ந்து கொள்கிறாரோ அவர்களுக்கு திருமந்திரத்தினுடைய பொருள் எளிதாக விளங்கும். அதற்கு ஒரு 4 நிலைகளை அகத்திய பெருமான் கூறுகிறார். உடல், பொருள், ஆவி, அந்தம். உடல், பொருள், ஆவி, அந்தம். இது எல்லாமே வெளிப்பாகமாக பார்க்காம நம்ம உள்பாகமாக பார்க்க வேண்டும். உடல் சரீரம், பொருள் மனம், ஆவி ஜீவன், அந்தம் ஜீவனை கடந்து இருக்கக்கூடிய எல்லை நிலை. இதவே நம்ம இன்னொரு வழியில் நம்ம பார்க்க வேண்டும் என்றால் மிக எளிதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த கரணங்கள் 4 நிலைகள்: அகங்காரம், புத்தி, மனம், சித்தம். இந்த 4 நிலைகளை கடந்தாலும் சிவத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதே போல் அகத்திய பெருமாள் கூறக்கூடிய இந்த 4 நிலைகள் உடல், பொருள், ஆவி, அந்தம், இந்த 4 நிலைகளையும் எவர் ஒருவர் தன் உடலில் உள்கடந்து பார்க்க இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனின் தன்மையும் புலப்படும் என்று கூறுகிறார். அப்படி என்றால் இந்த 4 நிலைகள் மூலமாக எவரொருவர் தன் உள்ளில் நிலைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு திருமந்திரத்தின் மூலப்பொருள் அனைத்தும் தன்னுள் எளிதாக விளங்கும் என்று கூறுகிறார். இதன்படி நோக்க எமது ஆத்ம குருவான சிவாக்கிய பெருமான் கூறக்கூடிய இந்த வரிகளுக்கும் பொருள் அவ்விதமாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இறைவன் இல்லை என்று நாத்திகம் பேசி வாழ்ந்து வரக்கூடிய நாத்திக அன்பர்களுக்கு அவருடைய பாணியிலேயே மிக எளிதாக கூறுகிறார். அற்புதமான இந்த பாடல் என்ன என்று கேட்டீங்கன்னா, சிவாய நம சிவா. இல்லை இல்லை என்று நீர் இயம்புகின்ற ஏழைகால், இல்லை என்று நின்றதொன்ற இல்லை என்னல் ஆகுமோ, இல்லை அல்ல ஒன்றுமல்ல 2 3 நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேர் இனி பிறப்பதில்லையே அப்படின்னு கூறுகிறார் சிவா. ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். என்னன்னா, இல்லை இல்லை என்று நீர் இயம்புகின்ற ஏழைகள், இறைவன் இல்லை இல்லை என்று சொல்லுகிறீங்களே, இல்லை என்று நின்றதொன்ற இல்லை என்னல் ஆகுமோ, காண்பதற்கு இந்த பூத உடலால் இறைவனை காண முடியாது. அப்படி இந்த பூத உடலோடு இறைவன் இருப்பதாக இறைவன் இல்லை என்று கூறுகிறீர்களே, அது எவ்விதத்தில் உகந்தது என்று கூறுகிறார். இல்லாமல் இருக்கிறான், இருந்தும் இல்லாமல் இருக்கிறான். இதுதான் இந்த பாடலில் உள்ள சூட்சம உட்பொருள். இறைவன் என்பவன் இல்லாமலும் இருக்கிறான், இருந்தும் இல்லாமல் இருக்கிறான். அப்படி என்றால் புறக்கண்களால் இறைவனை என்றுமே காண இயலாது என்பது உன்னதம். அதே போல் அகக்கண்ணால் இறைவனை காண வேண்டும் என்றால் இந்த சரீரத்தின் முழு நிலைகளையும் அறிந்து உணர வேண்டும். நாம் உறங்கும் பொழுதானாலும் சரி, விழித்திருக்கும் பொழுதானாலும் சரி, உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தன்னால் உணர முடியாதவர்களுக்கு இறைவனின் தன்மை என்றுமே புலப்படுவது இல்லை. நம்மளுடைய நகம் எப்படி வளரும் என்று நமக்கு தெரியாது, ஆனால் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய முடி
அது எப்படி வளர்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் அவை எல்லாம் நம் உடலிலே இருக்கிறது. அப்படி உடலில் இருக்கும் பொழுதும் கூட அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய வளர்ச்சியின் தன்மை ஒவ்வொன்றும் மேலே இருந்து வரும்பொழுது அந்த உணர்வும் கூட நம் உடலால் அறிய முடியவில்லை என்றால், அறிவதான மிக ஆழ்ந்து எளிதில் அறிய முடியாத தன்மையில் இருக்கக்கூடிய இறைவனை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? வெறும் பேருக்காக வேண்டுமோ அல்லது தன்னை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ இறைவன் இல்லை என்று கூறலாம். ஆனால் உண்மையில் ஆழ்ந்து பார்ப்போமானால், நமதுள்ளில் ஆழ்ந்து பார்ப்போமானால் இறைவன் சூட்சம உட்பொருளாய் நிலைத்திருப்பதை அறிய முடியும். உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். இறைவனான பரமனார் முருகப்பெருமானை தனது நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்படக்கூடிய தீப்பொறியின் மூலமாக தோற்றுவிட்டார் என்பதை நாம் அனைவரும் அறிந்தது. அப்படியானா அந்த பொறி, தீப்பொறி சிவபுராணத்தில் மிக அழகாக கூறப்படுகிறது. அணுவை விட சிறியதாய் இருக்கக்கூடிய அந்த தீப்பொறியானது வெளிப்பட்டு அதன் மூலமாக முருகப்பெருமான் தோன்றினார். அப்போ இறைவனார் இடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த தீப்பொறியானது அணுவினை விட மிக சிறியதாய் இருக்கக்கூடிய ஒரு தன்மை மிக்கதாய் இருப்பதால் அதனின் ஆற்றலால் முருகப்பெருமான் தோன்றினார் என்றால் இறைவனுடைய ஆற்றல் எவ்விதமாக இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இறைவனை ஆற்றல் அறிய வேண்டுமென்றால் தன்னுள் நிலைத்து மறைந்து மறைபொருளாய் தன்னையும் தன்னுள் சூழ்ந்த அனைத்தையும் தன்னை சூழப்பட்டுள்ள சகலத்தையும் இயக்கக்கூடிய இறைவனார் எப்பேற்பட்ட ஆற்றலை கொண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட உன்னதத்தன்மை மிக்க இறைவனை இல்லை என்று கூறுவது எப்படி? இல்லையல்ல ஒன்றுமல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கடந்து போய் காண்பவர்களுக்கு பிறவி பிணி என்னும் பிறப்பு என்றுமே உண்டாவது இல்லை என்று அழுத்தமாக எமது ஆத்மகுருவான சிவவாக்கிய பெருமான் கூறுகிறார். ஆக இறைவனான பரம்பொருளை அறிய வேண்டுமென்றால் இந்த சரீரத்தை முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டும். திருமூலர் அழகாக கூறியிருக்கிறார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்றார். உடம்பை வளர்க்க வேண்டும் என்றால் உடம்பை நாம் பாதுகாத்து இருந்தோமானால் மட்டுமே இறைவன் சூட்சம உட்பொருளாய் இருப்பதை அறிய முடியும் என்று கூறுகிறார். இந்த உடலை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளாமல் தேவையற்றதை உடலுள் ஏற்றுக்கொண்டு இருந்தோமானால் இந்த உடல் எப்பொழுது, இந்த உடலை விட்டு உயிர் எப்பொழுது பிரியும் என்று நாம் அறிந்து கொள்ள இயலாத ஒரு காரியம். ஆக உடலை சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று கூறுவதற்கு ஒப்ப இந்த உடலை பக்குவப்படுத்தி பாதுகாத்து வைத்தால் மட்டுமே இந்த உடலில் உள்ள சூட்சம உட்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை பார்த்து அறிய இயலும். ஆக இறைவன் என்பது மிகப்பெரிய ஆற்றலாய் இருக்கக்கூடிய ஒருவன் தன்னுள் சூட்சமத்தின் சூட்சம பொருளாய் நமதுள் அணுவினும் அணுவாய் ஜீவனுக்கு ஜீவனாய் மறைந்துள்ளார். அத்தகைய இறைவனை தன்னுள் காண்பவர்களுக்கு மட்டுமே பிறவி என்ற பிணி நீங்கும். ஆக நாத்திகம் பேசும் அன்பர்கள் இறைவனின் தன்மையை உணராது தான் புறக்கண்ணால் காண வேண்டும் என்று ஆவல் கொண்டு இருப்பீர்களானால் ஒரு காலம் இயலாது. அதனால் மற்றவர்களை ஆத்திகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை தூற்றுவதை நாத்திக அன்பர்கள் விட்டுவிட்டு அவர் உடலுள் நடக்கக்கூடிய விஷயத்தை ஆழ்ந்து கண்டோமானால் அதுவே அவர்களுக்கு இறைவனை நாடக்கூடிய மார்க்கத்தை அவர்களுக்கு வழிவகுக்கும். அதனால் அன்பர்கள் இறையின் தன்மையை அறிய வேண்டுமென்றால் சூட்சம உட்பொருளாய் இருக்கக்கூடிய சிவத்தை நாம் உணர வேண்டுமென்றால் இந்த சரீர முழு நிலைகளையும் ஆழ்ந்து அறிந்து உணர வேண்டும் என்பதே இதனுள் இருக்கக்கூடிய உண்மை பொருளாகும். இதுவே இன்றைய பதிவின் முக்கிய காரணமாகும்.
இதுவே எமது ஆத்மகுருவான சிவவாக்கிய பெருமான் வழங்கிய சிவவாக்கியத்தில் இருக்கக்கூடிய பாடலின் மெய்ப்பொருளாகும். சிவாய நம. சிவவாக்கிய சித்த திருத்தாள் போட்டு சிவாய நம சிவா.